ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசிக்காரங்களை பற்றி. கும்ப ராசிக்காரங்களுக்கு சனியினுடைய அசுர ஆட்டம் அப்படிங்கிறது ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு பலர் பயப்படுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தா இது பயப்பட வேண்டிய நேரமே இல்லை, கவனமாக நடக்க வேண்டிய நேரம். வாழ்க்கையில் சில நேரம் வீடு விட்டு ஓடி போகணும் அப்படின்னு கூட தோணும். யாரையுமே பார்க்கணும் போல இல்லாமல் தனியாக இருக்கணும் அப்படின்னு தோணும். இது எல்லாமே சனி தரக்கூடிய மன அழுத்தத்தினுடைய ஒரு பகுதி தான். கும்பராசிக்காரங்க நீங்கள் நல்ல மனசு கொண்டவங்க, யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க. ஆனால் சில சமயம் உங்களையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்லேயே சின்ன சின்ன விஷயத்துக்கே பெரிய பிரச்சனைகள் எல்லாமே உருவாகும். பேசுனா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அமைதியாக இருந்தால் அக்கறை இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை கூட வரும். சில பேருக்கு உண்மையிலேயே வீடை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு போல தோணும். வேற ஊரில் போய் வேலை பார்க்கணும், தனியாக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கூட வரும். இது ஓடி போவது கிடையாது, வாழ்க்கையை சீர் செய்ய தனி தரக்கூடிய ஒரு தள்ளுதல் மாதிரி தான். சனியை எப்பொழுதுமே கஷ்டத்தை கொடுத்தாலும் முடிவில் நல்ல பாதைக்கு தான் அழைச்சிட்டு போவார். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். வீட்டில் யாராவது பணம் கேட்பாங்க, நண்பர்கள் உதவி கேட்பாங்க. அதனால் மனசு சோர்ந்து போகும். நாம் தான் எல்லாருக்கும் உதவுறோம், நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தோன்றிட்டே இருக்கும். ஆனால் இது ஒரு தற்காலிகமானது தான். சனி கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, யாரை நம்பணும், யாரை தூரமாக வைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் சனி. இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தையை கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதிங்கிறது ரொம்பவே முக்கியம். வீட்டில் சண்டை, மன வருத்தம், புரியாமை அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில நல்ல மாற்றங்களுமே நடக்கும். நீண்ட நாட்களாக நினைச்ச வேலை அப்படிங்கிறதும் நடக்கும். வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சிறிய ஒளி மட்டும் தெரியும். அப்படி இருக்கும்போது சனி ஒருத்தர் எப்பவுமே கீழே தள்ளுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே மேலே எடுக்க தான் தள்ளுறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது கஷ்டம் வந்தால் கைவிடாத, கைவிட்டால் கஷ்டம் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நேரத்தில் மனசு அப்படிங்கிறது நம்ம தளரவே கூடாது. கும்ப ராசிக்காரங்க இந்த காலத்தில் தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக வச்சுருக்கணும். காலையில் எழுந்தால் அமைதியாக இருந்து மனசு நல்ல அமைதி கிடைக்கும். பெரிய முடிவுகள் எடுக்க அவசரம் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் காத்திருந்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சில பேருக்கு உறவினர்களால் தான் மன காயமே வரும். நம்பினவங்க துரோகம் செய்வாங்க, அதனால மனசுடைஞ்சு போகும். எதுக்கு இவ்வளவு நல்லவனா இருந்தேன் அப்படின்னு கூட தோணும். ஆனால் சனி கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் எல்லாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான். இது எல்லாமே நடந்தாலும் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக வரும். வீடு வாங்க நினைச்சவங்க முயற்சி பண்ணலாம், வேலை உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் எல்லாம் திரும்ப வரும். தாமதமாக நடந்த திருமணம் கூட நடக்கும். வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலை வந்தாலுமே அது நிரந்தரமே கிடையாது. அது ஒரு மனநிலை மட்டும்தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே சரியாகும். பொறுமையாக இருந்தால் பூமியை ஆளலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. காரணம் இல்லாமல் இல்லை கிடையாது. கும்ப ராசிக்காரங்க இந்த சனிக்காலம் உங்களை சோதிக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களை பலமாகவும் மாற்றுது. மன வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. கஷ்டம் வந்தாலுமே கடந்து போகும். முடிவில் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த சனியினுடைய அசுர ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையும் வரும். இப்போ அழுதவர்கள் அப்போ சிரிப்பாங்க, இப்போ துன்பப்பட்டவங்க அப்போ சந்தோஷமா வாழ்வாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை, அமைதியா இருங்க, நம்பிக்கையோட முன்னாடி போங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது வரும். இது ஒரு சோதனை காலம் மட்டும்தான். முடிவில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே நம்ம தனியாக இருக்கணும், எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். கும்ப ராசிக்காரங்களுக்கு சனியினுடைய அசுர ஆட்டம் அப்படின்னு சொன்னாலே பலரும் பயந்து போயிடுறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா, இது பயமுறுத்துகிற நேரம் கிடையாது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் தான். சில நேரம் மனசு ரொம்பவே கனமாக இருக்க மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிறதுக்கே மனசு வராது, யார்கிட்டையுமே பேசணும்னு தோணாது, தனியாக எங்கேயாவது போய் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இதுதான் சனி தரக்கூடிய ஒரு சோதனையாகவும் இருக்குது. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே சின்ன சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டையாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் எப்பொழுதுமே குடும்பத்தில் புரியாமல் இருந்தாலும் சில நல்ல தருணங்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையும் நமக்கு தேவைப்படுது. நீண்ட நாட்களாக பேசாதவங்கலாம் பேசுவாங்க, சண்டை போட்டவங்க சமாதானம் ஆகுவாங்க, வீட்டில் சிரிப்பு அப்படிங்கிறது திரும்ப வரும். அதனால் நம்பிக்கையை நீங்கள் இழக்காதீங்க. கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே பொறுமை இருந்தால் பூமி ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி கும்ப ராசிக்காரங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே பொருத்தமான
பொறுமையானது. பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த சனி காலத்தையும் கடந்து நல்ல நிலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்படவே வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே எப்பொழுதுமே அந்த சனியினுடைய ஆட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் சில நேரம் நம்மளை நாமே புரிஞ்சுக்க முடியாத நிலை கூட வரும். மனசு ஒரு பக்கம் போகும், சூழ்நிலை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் போகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் தள்ளும் பொழுது வீட்டில் இருந்தால் சண்டை, வெளியே போனால் மன அமைதி இல்லாத நிலை எல்லாமே உருவாகும். இந்த மாதிரி தான் சனி தரக்கூடிய சோதனையுடைய நேரமாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே மனசு ரொம்பவே சுமையாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கவலை உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். காரணமே தெரியாமல் பதட்டம் வரும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே கண்ணீர் வர மாதிரி இருக்கும். இது பல கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்துகிட்ருக்கு. அதனால் இதை பெரிய விஷயமா எடுத்துக்காம மனசை ரொம்பவே அமைதியாக வச்சுக்கோங்க. வீட்டில் பெரியவங்க கூட சில நேரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ எப்படின்னா நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மாறல, சூழ்நிலை தான் உங்களை மாற்றிருக்கு. வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக போயிருக்கு, பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் மன அழுத்தம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இதை குடும்பத்தார் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் புரிஞ்சுக்கணும் அவங்க. சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவாங்க. வேலைக்காக வேற நகரம், வேற மாநிலம், சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் வரும். இது சனி தரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் தான். வீட்டை விட்டு தூரமாக போனாலும் அது வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு உதவும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பின்னாடி நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நண்பர்கள் வட்டத்துலேயுமே மாற்றம் வரும். முன்னாடி தினமும் பேசுகிற நண்பர்கள் இப்போ பேசாமல் போயிடுவாங்க. சில பேர் தேவையில்லாமல் தூரமாக போயிடுவாங்க. இதை நினச்சி கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் யாராவது விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அதை விட நல்லவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் இது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக கும்பராசிக்காரங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எளிதாக எதுவுமே கிடைக்காது. ₹1 சம்பாதிச்சா கூட உழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. சனி உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். உழைச்சதை என்றைக்குமே வீணாக்கவே மாட்டார். குடும்பத்தில் சில நேரம் தவறான புரிதல்கள் எல்லாமே இருக்கும். மனைவி கணவருக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே நடக்கும். பேசாமல் இருக்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த சண்டை நீண்ட நாட்களுக்கு நீடிக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள் வரும், எல்லாமே சரியாகும். அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி உங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகும். கல்லை எரிஞ்சா காயாகும், வார்த்தையை எரிஞ்சா மனசு ரொம்பவே காயமாகும்னு சொல்கிற மாதிரி. அதனால் இந்த நேரத்தில் வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக பயன்படுத்துங்க. கோபத்தில் பேசுனீங்க அப்படின்னா வார்த்தைகள் பின்னாடி பெரிய பிரச்சனையாக வரும். எவ்வளோ கோபம் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி காலம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையினுடைய பாடம். யாரை நம்பணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். இந்த நேரத்தில் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயம். சில பேருக்கு பழைய கடன்கள் நினைவுக்கு வர ஆரம்பிக்கும். கட்டடங்கள், பொறுப்புகள் எல்லாமே சேர்ந்து மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் மெதுவாக எல்லாமே சரியாகும். ஒரு வழி கண்டுபிடிக்கணும், கடவுள் வழி கண்டிப்பாக காட்டுவார். உடம்புடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவனம் தேவை. தலைவலி, தூக்கமின்மை, சோர்வு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் காத்து ஓய்வு எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். உங்கள் உடம்புக்கு நல்ல உணவு சாப்பிடுங்க. மனசும் உடம்பும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். ரொம்ப ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கண்டிப்பாக ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். கோவிலுக்கு போக முடியலனாலுமே மனசில் பிரார்த்தனை பண்ணுங்க, நல்ல எண்ணமாக வச்சுக்கோங்க. சனி கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். சோதனைகளை கொடுத்தாலும் கண்டிப்பாக அது உங்களை காப்பாற்றக்கூடியவராக தான் இருப்பார். சில நேரம் தனிமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அது உண்மை இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா சரியான மனிதர்கள் வாழ்க்கையில் வருவாங்க. நல்ல உறவுகள் கூட உருவாகும். வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலை வந்தாலுமே அது ஒரு தற்காலிக உணர்ச்சி மட்டும்தான். வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. பிரச்சனையை விட்டுட்டு ஓடுனீங்க அப்படின்னா அது பின்னாடி மீண்டும் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் நேருக்கு நேர் சந்திக்கணும். ஓடியவன்லாம் ஓரமாக நிற்பாங்க, எதிர்கொண்டவன்லாம் உயரமாய் நிற்பாங்க அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பிரச்சனையை எதிர்கொண்டீங்க அப்படின்னா தான் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு
இந்த சனியினுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி.